அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். கழற்சிங்கன் அப்படிங்கிற அரசன் இருந்தான். அவன் சிவன் மேலே அப்படி ஒரு பக்திங்கிறத விட பைத்தியம்னு சொல்லலாம். அப்படி ஒரு பைத்தியம் சிவன் மேலே. அவன் ஒரு நாள் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு திருவாரூர் கோயிலுக்கு வரான். அப்படி வந்தோடனே தன் மனைவிட்ட சொல்கிறான், உன்னை நான் இந்த கோயிலுக்கு அழைச்சின்னு வந்ததில்லை இது வரைக்கும். இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நீ போய் பார்த்துட்டு வா. எனக்கு கோவில் அலுவலகத்தில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். 2 பேரும் சார்ந்து சாமி தரிசனம் செய்யலாம், நீ போ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவன் அந்த பிரகாரங்களை அப்படி சுற்றி வரும்போது பிரகாரத்தில் பூ மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அங்கே என்ன பண்ணுவான்னா, சுவாமிக்கு சாத்த வேண்டிய பூக்களை அந்த இடத்துல தான் கொட்டி வச்சுருப்பான். அதை மாலையாக கட்டி கொண்டு போய் சாமிக்கு போடுவாள். அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படி பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கிற மகாராணி இந்த பூ கட்டுற இடத்துக்கு வந்தவுடனே கமகமங்கிறது வாசனை. அப்படி ஒரு வாசனை. அந்த மகாராணிக்கு புரியல, என்ன இப்படி ஒரு வாசனை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அங்கே பூக்கள் நிறையா கொட்டி வச்சுருக்கு. அந்த பூக்களின் வாசனை தான் அது. வாசனை உள்ள பூக்கள் தான் சாமிக்கு போடணும். அப்படி வாசனை இருந்தோடனே இந்த மகாராணி என்ன பண்ணால் ஒரு ஆசை வந்துடுது. பெண்கள்னாலே இந்த பூ இருந்தால் உடனே அதை மோந்து பார்க்கணும், தலையில் வச்சுக்கணும், ஒரு ஆசை வரும் இல்லையா? அதனால் இந்த மகாராணி என்ன பண்ணால் ஒரே ஒரு பூவை எடுத்து அப்படி மோந்து பார்த்துட்டா. அப்படி பார்த்த உடனே அங்கே கண்காணிச்சுட்டு ஒருத்தன் திருத்தொண்டன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், சாமிக்கு போட வேண்டிய பூவை மோந்து பார்த்துட்டியா நீ, இது மகா குத்தம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து அவருடைய மூக்கை வெட்டிட்டான். மூக்கை வெட்டினோடனே ரத்தம் கொட்டுறது. உடனே அழறா, அவுன்னு கத்துறா. எல்லோரும் தகச்சு போயிட்டாங்க. சரி, இன்றைக்கி திருத்தொண்டனுக்கு அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மரண தண்டம் தான் அப்படின்னு சொன்னோடனே இந்த சத்தங்கள்லாம் கேட்டு கலாபுரம்லாம் ஆனோடனே மகாராஜா வந்துட்டாங்க. இந்த யார் கழற்சிங்கன். நேராக அங்கே கழற்சிங்கன் வந்தோடனே என்ன நடக்கிறது இங்கே, என்ன கூச்சல், ஏன் என்ன அப்படின்னோடனே மகாராணியோட மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, மூக்கு அறுபட்டுருக்கு. உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யார் இந்த அபாதக செயலை செய்தவன், இந்த பாதக செயலை செய்தவன் யார் அப்படின்னு கேட்டவுடனே இந்த திருத்தொண்டன் தைரியமாக முன்னாடி வந்து நான் தான் செய்தேன் அப்படின்னா. என்ன காரணத்துக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு கேட்குறான். இவர்கள் சுவாமிக்கு போட வேண்டிய பூவை எடுத்து மோந்து பார்த்தாங்க, அதனால் நான் மூக்கை வெட்டிட்டேன் அப்படின்னா. நீர் செய்தது மிகப்பெரிய தவறு. மூக்கு என்ன தவறு செய்தது, எடுத்த கைகளை தான் நீ முதலில் வெட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் உடைவாள் எடுத்து மகாராணியோட கையை வெட்டிவிட்டான். எல்லாரும் தகச்சு போய் நின்றுட்டான். என்னடா அது, ராஜாவே தன்னுடைய பொண்டாட்டியோட கையை வெட்டிட்டானேன்னு தகச்சு போய் நின்னோடனே வானத்துலேருந்து தேவரெல்லாம் பூ மாதிரி பொழிஞ்சு வாழ்க கழற்சிங்கன், வாழ்க கழற்சிங்கன்னு ஒரே சவுண்டு. கத்தினவுடனே மகாராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. கழற்சிங்கன் என்னடு, நம்ம பொண்டாட்டி கையை வெட்டினோம், எல்லோரும் வாழ்க கழற்சிங்கன் கழற்சிங்கன்றாலே என்ன இதுன்னு ஒன்றும் புரியல அவனுக்கு. அப்போ சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி, கழற்சிங்கரே, இன்று முதல் நீ நாயன்மார்கள் வரிசையில் சேர்ந்து விட்டாய். இன்று முதல் உனக்கு கழற்சிங்க நாயனார் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். உடனே மகாராணிக்கு மூக்கு வந்தது, கையும் வந்தது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.